ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் இன்றைக்கி அவதார் மூவி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இங்கே ஒரே குளிர். ஈவினிங் டைம் போகலான்றதுனால நம்ம அங்கே போய் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் நியூ இயரை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதோ பஸ்ஸு நிற்கிது, ஒரு 2-3 பஸ்ஸு நிற்கிது. நம்ம எந்த பஸ்ஸுக்கு எப்போ போகணுன்னு சொல்லிட்டு டைமிங் பார்ப்போம். இந்த டிஸ்பிளேல பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்தெந்த பஸ் எப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அதுவும் பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். ஓகே, உள்ளே போய் உட்காந்துச்சு. நானும் சாய்க்குட்டியும் நான் உட்காந்துட்டுருக்குறோம். சாய்க்குட்டிக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா உடனே போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. சரி, நம்ம டின்னர் வந்துட்டு சாப்பிட்லையா, அதனால நம்ம சரி பர்கர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம எங்கே சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போனோம்னா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு சரி பர்கருக்கு பிளான் பண்ணோம். எனக்கு வந்துட்டு சிக்கன் பர்கர். ஓகே, ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. ஓகே, அவங்க ஆர்டர் போட்டுட்டோம். நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் நிறைய பொண்ணுங்க ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. அதில் பர்கர் கிங் மேலே டிஸ்பிளேயில் வந்துட்டு ஆடு போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. இப்போ சாய்க்குட்டியும் நிலானியும் வந்துட்டு போய் உட்காரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, இங்கே உட்காரதுக்கு பிளான் பண்ணியிருக்கேங்க. நாங்கள் 3 பேர் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம். இதோ பர்கர்லாம் வந்தாச்சு. பர்கர், கோக் எல்லாம் வந்தாச்சு. அப்புறம் சாய்க்குட்டிக்கு வந்துட்டு நக்கட்ஸும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துட்டா. அது நிலாடி வந்துட்டு ஒரு பர்கர் சூஸ் பண்ணால் அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஓகே, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறோம் நாங்கள். இதோ வந்தாச்சு, தேட்டருக்கு வந்தாச்சு. சிஜிவி இதில் உள்ளே வந்தோன்னுமே செம்மையாக வாசனைக்கும். உள்ளே பாப்கார்ன் அப்படியே செஞ்சிட்ருக்காங்களா, அந்த பாப்கார்ன் ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, நல்லா வாசனை. உள்ளே வந்தோன்னும் நம்ம செல்ஃபாகவே ஆர்டர் போட்டுக்கலாம். இங்கே நிறைய பேர் ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. உள்ளே போகிறவங்களாம் மோஸ்ட்லி வாங்கிட்டு தான் போவாங்க. இந்த கோக்கும் பாப்கார்னும் டேபிள் கூட அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு பாப்கார்னு சீஸ் பாப்கார்னும் கேராமல் பாப்கார்ன் 2 ஆர்டர் பண்ணணும். அவ்வளோதான், வாங்கிட்டு எஸ்கலேட்டரில் மேலே போகணும். டைம் ஆயிடுச்சா, அதனால சீக்கிரமாக கிளம்பிகிட்ருக்கோம். இதோ பாப்கார்ன் நிலானி கையில் வச்சுருக்கா. கேராமல் வேணும்னு கேட்டால் அதனால் கையில் வச்சுருக்கா. அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. இங்கே டிக்கெட் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள்ட்ட டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம். நம்ம அவதார் மூவி பார்க்க வந்ததுனால அது 3D கிளாஸ் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். எல்லாருமே 3D கிளாஸ் வாங்கிட்டு தான் உள்ளே போவாங்க. சாய்க்குட்டி சின்ன பாப்பா அப்படின்றதுனால அவளுக்கு கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. சின்ன சைஸாக பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. ஓகே, வாங்கியாச்சு. அடுத்த இப்போ நான் வாங்கிடுவேன். ஓகே, எனக்கு கொடுத்துட்டாங்க. நானும் வாங்கிட்டு கிளம்புறேன். இந்த உள்ளே வந்தாச்சு. இப்போ தான் வந்துட்டு உள்ள ஆளுங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ என்னோட நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. சும்மா ஆட் போயிட்டுருக்குது. ஓகே, இல்லாட்டி எங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே மேலே ரெட் கலர் ஸ்டெப் இருக்குல்ல, அதில் தான் மேலே போகணும். ஓகே, மேலே வந்தாச்சு, சீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் என்னுடைய கிளாஸ். படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளாஸை போட்டு பார்க்குறதுக்கு அப்படியே செம்மையாக இருக்குது.
அப்படியே ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த பறக்கிற அந்த பேர்ட் மாதிரி இருக்குது. அதெல்லாம் அப்படியே நான் பக்கத்தில் வந்துட்டு போகிற மாதிரியே சூப்பராக தெரிஞ்சுது. மூவி நல்லா இருக்கு. அது தண்ணியெல்லாம் தெளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பீச்லலாம் இருக்கிறாங்க, கடலுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா, தண்ணி நம்ம மேலே தெளிக்கிற மாதிரிலாம் இருக்குது. நெருப்பெல்லாம் எரிஞ்சுதுன்னா பொறி வந்து பக்கத்தில் விழுகிற மாதிரி தெரியுது இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா. அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. நான் கண்ணாடியில் கேமரா வச்சு பார்த்தேன், எப்படி தெரியுதுன்னு பார்ப்போன்னு. அதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரில. ஓகே, நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு, கண்ணாடியை போட்டு பாப்கார்ன் வச்சு. அவ்வளோதான், படம் முடிச்சு வெளியே வந்தாச்சு. வெளியே போயிட்டுருக்குறோம். அதில் ஃபுல்லாக லைட்னிங்காக இருக்குது. கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டுக்கும் சேர்த்து எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே நிறைய பக்கம் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 2026 ரோடு ஃபுல்லாகவே ஃபுல் டெக்கரேஷனில் இருக்குது. எல்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி நியூ இயர்.